உங்கள மாதிரி நானும் ஆஸ்பிரண்ட் தான். படிச்ச விஷயங்களை ஷேர் பண்ண போறேன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், பாருங்க. இந்த செஷன்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பட்ஜெட் காம்போசிஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி செஷன்ஸ்ல நம்ம என்ன பார்த்திருந்தோம்னா பட்ஜெட் எப்படி தாக்கல் பண்ணுவாங்க, பட்ஜெட்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும், அது போக கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, அப்புறம் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற 3 ஃபண்ட்ஸை பத்தி நம்ம பார்த்திருந்தோம். அதோட கண்டினியூவேஷனா தான் இந்த செஷன் இருக்க போகுது. இதுல பட்ஜெட்டோட காம்போசிஷன், அதாவது காம்பனன்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். பட்ஜெட்னா பொதுவா என்ன, வரவு செலவு கணக்குகளை பார்க்கறது தான் பட்ஜெட். நம்ம வீட்டிலே பட்ஜெட் போறது அப்படின்னா வரவு செலவு கணக்குகளை பார்க்கறது தானே சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ பட்ஜெட்ன்றது கவர்மெண்ட்டுக்கான இப்போ பட்ஜெட்டை பார்க்க போறோம். ஸோ கவர்மெண்ட்டுக்கு எந்த மாதிரி வரவுகள் வருது, கவர்மெண்ட் அதை எந்த மாதிரி செலவுகள் பண்றாங்க அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி 2 வேர்டுக்கான என்ன சொல்றது ஒரு டிஃபரன்சியேஷனை நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? ஓகே. இப்போ ரெவென்யூ ரெவென்யூ அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ரெவென்யூனா இன்கம், நம்மளுக்கு வரது. அதாவது நம்ம இப்ப சம்பாதிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சேலரியா அது வரும், சம்பளம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ரெவென்யூ அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த ரெவென்யூன்ற ஒரு விஷயம் எந்த விஷயத்துக்குள்ள இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெசெப்ட்னு ஒரு விஷயம் இருக்கு. ரெசிப்ட்ஸ்னாலுமே இன்கம் தான். இது எப்படி நம்ம எடுத்துக்கிறதுனா, ரெசிப்ட்ஸ்னா எப்படி எடுத்துக்கிறதுனா, இப்போ நம்ம பேங்க்ல போய் லோன் வாங்குவோம் இல்லையா, லோன் வாங்கும் போது நம்மளுக்கு லோன் தருவாங்க, அது நம்மளுக்கு ரெசிப்ட். சரிங்களா? அது ஒன் வே ஆஃப் டிரான்சாக்ஷன் ஆகுது. ஆனா நம்ம அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கட்டுவோம். சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் கட்டுவோம், அது போக அந்த லோனையும் நம்ம திருப்பி கொடுக்கணும். அதாவது நம்மளுக்கு வர இன்கம் நம்ம திருப்பி லைபிள் டு பே டு த பேங்க். லைபிள் டு பேனா நம்மளுக்கு ஒரு கட்டாயம் இருக்கு, நம்ம வாங்கின காசை திருப்பி கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ அதுதான் ரெசிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிப்ட்ஸுக்குள்ள தான் ரெவன்யூவும் வரும். சரிங்களா? இந்த ரெசிப்ட்ஸுக்குள்ள தான் ரெவன்யூ வரும். ஏன்னா ரெசிப்ட்னாலுமே உள்ள வரது தான். ஆனா ரெவன்யூனா நம்மகிட்ட வந்ததை நம்மளே செலவழிச்சுக்கலாம். சரிங்களா? திருப்பி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா ரெசிப்ட்ஸ்ன்றது அப்படி கிடையாது. அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம பட்ஜெட் அப்படின்றது என்ன மாதிரி காம்பனன்ட்ஸால ஆனது அப்படின்றத பார்ப்போம். இப்போ பொதுவா ஜெனரல் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பட்ஜெட் 2 விதமா பிரியும். ரெவென்யூ பட்ஜெட் அப்புறம் கேபிட்டல் பட்ஜெட் அப்படின்னு. சரிங்களா? ரெவென்யூனா நம்மளுக்கு தெரியும் இன்கம் சார்ந்ததா இருக்க போகுது. ரெவென்யூ பட்ஜெட் அப்புறம் கேபிட்டல் பட்ஜெட். சரிங்களா? ரெவென்யூ பட்ஜெட்ன்றது இன்கம் அப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர், இது ரெண்டுமே இதுல இருக்கும். கேபிட்டல் பட்ஜெட்லயும் இன்கம் பிளஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டுமே இருக்கும். சரிங்களா? இந்த ரெவென்யூ பட்ஜெட்ன்றது எப்படி சொல்லுவாங்கன்னா ஒன் வே ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேபிட்டல் பட்ஜெட்ன்றத 2 வே ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் அப்படின்றத நம்ம இதுக்கு கீழே சப்காம்பனன்ட்ஸ் இருக்கும், அதை பார்க்கும்போது நம்ம பார்த்தோம்னா தெளிவா புரியும். சரிங்களா? ஆனா இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒன் வே இது 2 வே. சரிங்களா? எது கேபிட்டல் பட்ஜெட் 2 வே. சரி, இந்த ரெவென்யூ பட்ஜெட் கீழே என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரெவென்யூ ரெசிப்ட்ஸ்னு ஒன்று இருக்கும், அப்புறம் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு இன்னொன்று இருக்கும். சரிங்களா? ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் அப்புறம் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், இஎக்ஸ்பின்னு மட்டும் போறேன், ஃபுல்லா எழுத முடியாது ஏன்னா அங்க இடம் பத்தாது எனக்கு. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த ரெவென்யூ ரெசிப்ட்ஸ்க்கு கீழே என்னென்னலாம் வரும் பாத்தீங்கன்னா, அதாவது ரெவென்யூ ரெசிப்ட்ஸ்னா இன்கமா உள்ள வருதுல. ரெவென்யூனா நம்மளுக்கு இன்கம் தெரியும், ரெசிப்ட்ஸ்னாலும் உள்ள வரதுதான் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? இதுக்கு கீழே எப்படி பிரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்ஸ் ரெவென்யூ அப்படின்னு பிரியும். கவர்மெண்ட்டுக்கு நம்ம டாக்ஸ் கட்டுறோம், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் நான் டாக்ஸ் ரெவென்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் டாக்ஸ் ரெவென்யூ இல்ல ரெசிப்ஷன் எதை சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா டாக்ஸ் அல்லாத வேற சில விஷயங்கள் இருக்கும். இது ரெண்டுமே இல்லாததை எப்படி சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அதர் ரெசிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 3 விஷயங்கள் இருக்கு. டாக்ஸ், அப்புறம் நான் டாக்ஸ், அப்புறம் அதர் ரெசிப்ட்ஸ். இது எல்லாமே எதுக்கு கீழே வரப்போகுது? ரெவென்யூ ரெசிப்ட்ஸ்க்கு கீழே வரப்போகுது. இது எல்லாத்தையும் நம்ம ஒன்னொன்னா தனித்தனியா ரொம்ப என்ன சொல்றது இன் டீடைலா பார்ப்போம். சரிங்களா? ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கீழே அப்போ என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன மாதிரியான எக்ஸ்பெண்டிச்சர் பண்றாங்க அப்படின்னு. இங்க இந்த எக்ஸ்பெண்டிச்சர் ஒன்று குறிக்குது பாத்தீங்களா? இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்குற சேலரி அப்புறம் கவர்மெண்ட் சில இடத்துல லோன் வாங்கியிருக்கலாம். சரிங்களா? அந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுவாங்க பாத்தீங்களா, இன்ட்ரெஸ்ட் அதை குறிக்கும், லோனை குறிக்காது. சரிங்களா? ஏன் இந்த நான் அழுத்தி சொல்றேன், இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல வரும், லோன் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல வராது. அதாவது லோன் வாங்குறோம்ல, அது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல வராது. சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்றது மட்டும் தான் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல வரும். எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னது? ஸ்பெண்டிங். சரிங்களா? அது போக பென்ஷன்ஸ்,
பென்ஷன்ஸு. அப்புறம் இப்போ நம்ம நாட்டில் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்துட்டு எங்களுக்கு காசு வேணும்னு கேட்பாங்க. அப்போ வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கிராண்ட் இன் எய்டா கொடுப்பாங்க. கிராண்ட் இன் எய்ட்னா ஒரு ஹெல்ப் மாதிரி, கிராண்ட் இன் எய்டு. சரிங்களா? இந்த விஷயங்கள்லாம் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கீழே வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல இந்த இன்ட்ரெஸ்ட் கிராண்ட் இன் எய்டை மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம கேபிட்டல் பட்ஜெட்ல வந்துட்டு கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். அதை பார்க்கும்போது இந்த விஷயங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டா இதுல இருந்து அது எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதுக்கு கீழே என்ன ஹெட்டிங்ஸ் வரும் பாத்தீங்கன்னா, அதாவது கேபிட்டல் பட்ஜெட்க்கு கீழே வந்துட்டு கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், அப்புறம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். சரிங்களா? ஓகே, இது வந்து நம்ம இன் டீடைலா பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் பார்க்கணும். அதை பார்த்துட்டா, இந்த ரெண்டுத்தையும் பார்த்துட்டாலே இதுல இருந்து இது எப்படி மாறுபடுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த இன்ட்ரெஸ்ட் கிராண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்க மாதிரி லோனுன்றது கேபிட்டல் சைடு தான் வரும் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? லோனுன்ற ஒரு விஷயம் கேபிட்டல் சைடு தான் வரும் அப்படின்றது. கேபிட்டல் சைடுல ரெண்டு ரெசிப்ட்ஸ்லயும் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர்லயும் வரும். ஆனா அது எப்படி நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத பொறுத்தா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். லோனுன்றது எந்த சைடு வரும் பாத்தீங்கன்னா கேபிட்டல் சைடு வரும். ஏன் நான் இதை அழுத்தி எழுதி சொல்றேன்னா, இப்போ கொஸ்டின்ஸ்ல வந்துட்டு எது ரெவன்யூ ரெசிப்ட் அப்படின்னு கேட்டாங்க, இல்ல எது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கேட்டாங்கன்னா இந்த விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த என்ன சொல்ற, நான் சொல்ற இந்த முக்கியமான வேர்ட்ஸ் மட்டும் எது எந்த சைடு வரும்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு பின்னாடி இருக்க கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியா வந்து கொஸ்டின்ஸை கிராக் பண்ணிடலாம். சரியா? ஓகே, இப்போ ரெவன்யூ ரெசிப்ட்ஸை பத்தி நம்ம பார்ப்போம். ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் ஆர்ஆர்னு மட்டும் போடுறேன். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா டாக்ஸபிள் ரெவன்யூ. சரிங்களா? டாக்ஸ் ரெவன்யூன்னு வச்சுக்கோங்க. கவர்மெண்ட்டுக்கு நம்ம எல்லாருமே டாக்ஸ் கட்டுவோம். அதாவது சம்பளத்துல இருந்தே பிடிச்சிப்பாங்க. அதை எப்படி சொல்லுவாங்கன்னா பர்சனல் இன்கம் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கம்பெனிஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களும் டாக்ஸ் கட்டுவாங்க. அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கார்பரேட் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கார்பரேட் டாக்ஸ். சரிங்களா? கார்பரேட் டாக்ஸ்ல ஒரு தனி டாக்ஸ் இருக்கான்னு கேட்டா கிடையாது. நம்மளா பேர் வச்சுக்கிட்டது தான் கார்பரேட் டாக்ஸ். அதுவுமே இன்கம் டாக்ஸ்க்குள்ள தான் வரும். இது ரெண்டுமே இன்கம் டாக்ஸ்க்குள்ள வரும். இன்கம் டாக்ஸ்க்குள்ள வரும். சரியா? டாக்ஸ்ன்றது ஒரு கிடையாது. அதாவது கார்பரேட் டாக்ஸ்ன்னு ஒன்று தனியா கிடையாது. அது ரெண்டுமே இன்கம் டாக்ஸ்க்குள்ள தான் வரும். அது போக இப்போ டாக்ஸே வந்து ரெண்டா பிரிப்பாங்க பாத்தீங்களா? டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ்னு பிரிப்பாங்க. இந்த ரெண்டுமே வந்து டைரக்ட் டாக்ஸ்க்குள்ள வந்துடும், டிஐக்குள்ள வந்துடும். இன்டைரக்ட் டாக்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸசைஸ் டியூட்டி, அப்புறம் கஸ்டம் டியூட்டி, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி, சேல்ஸ் டாக்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுக்கு கீழே வரும்னு பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் டாக்ஸ் கீழே வரும். இன்டைரக்ட் டாக்ஸ் கீழே வரும். சரிங்களா? டைரக்ட் டாக்ஸ் கீழே இந்த மாதிரி ஏதாவது பர்சனல் இன்கம் டாக்ஸும் கார்பரேட் டாக்ஸும் வரும். அது போக டைரக்ட் டாக்ஸ் கீழே வேற என்ன வரும் பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் டாக்ஸ்னு சில விஷயங்கள் இருக்கு. டிரான்சாக்ஷன் டாக்ஸ் வரும், வெல்த் டாக்ஸ் வரும், கிஃப்ட் டாக்ஸ் வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுல வரும்? டாக்ஸ் ரெவன்யூக்கு கீழே இருக்க டைரக்ட் டாக்ஸ் கீழே வரது தான் இப்போ நான் சொன்னது. இன்டைரக்ட் டாக்ஸ் கீழே வருது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஜிஎஸ்டி வந்துடும். சரிங்களா? அது ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ். ஜிஎஸ்டி பத்தி நம்ம தனியாவே ஒரு செஷன் பார்ப்போம். சரிங்களா? அது என்ன மாதிரியான கான்செப்ட்னால வந்துச்சு அப்படின்றத. எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சில பொருட்களை மேனுஃபேக்சர் பண்றதுனாலேயே அதுக்கு வந்து டியூட்டி விதிப்பாங்க. அதாவது அதுக்கு வந்து டாக்ஸ் போடுவாங்க. ஏன்னா அந்த பொருட்களோட மேனுஃபேக்சரிங்கை கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக. சரிங்களா? அது எதுன்னு பாத்தீங்கன்னா டொபாக்கோ இருக்கு பாத்தீங்களா? டொபாக்கோக்கு வந்து அதாவது புகையிலைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்துட்டு எக்ஸைஸ் டியூட்டி விதிப்பாங்க. அது போக எதுக்கு எக்ஸைஸ் டியூட்டி விதிப்பாங்கன்னா பெட்ரோல் அப்படின்ற விஷயத்துக்கு விதிப்பாங்க. பெட்ரோலுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது என்னன்னு பாத்தீங்கன்னா மோட்டார் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. மோட்டார் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற எதுக்கு விதிப்பாங்க பாத்தீங்கன்னா டொபாக்கோக்கு விதிப்பாங்க. சரிங்களா? டொபாக்கோக்கு எக்ஸைஸ் டியூட்டியோட சேர்த்து இன்னொரு விஷயமும் விதிப்பாங்க, ஜிஎஸ்டியும் விதிப்பாங்க. டொபாக்கோக்கு ரெண்டு விஷயங்கள் விதிக்கப்படும். எக்ஸைஸ் டியூட்டியும் விதிக்கப்படும், ஜிஎஸ்டியும் விதிக்கப்படும். சரிங்களா? பெட்ரோலுக்கு எக்ஸைஸ் டியூட்டி இருக்கு. சரிங்களா? பெட்ரோலுக்கு எக்ஸைஸ் டியூட்டி இருக்கு. பெட்ரோல் க்ரூடுன்னு சொல்லுவாங்க. பெட்ரோலியம் க்ரூட் ஆயில்ல இருந்து தான் நம்ம பெட்ரோல் எடுப்போம். இது பேசிக், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் நான் நம்புறேன். எக்ஸைஸ் டியூட்டி கீழே டொபாக்கோ வந்துடும், மோட்டார் ஸ்பிரிட் பெட்ரோல் வந்துடும், பெட்ரோலியம் க்ரூட், இந்த மாதிரி விஷயங்கள் வரும். சரிங்களா? கஸ்டம் டியூட்டினா என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்றோம் பாத்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு டாக்ஸ் போடுவாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணாலும் டாக்ஸ் போடுவாங்க, இம்போர்ட் பண்ணாலும் டாக்ஸ் போடுவாங்க. ஆனா மேக்ஸிமம் எதுக்கு போடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இம்போர்ட் பண்றதுக்கு தான் டாக்ஸ் போடுவாங்க.
ஓகே, ஜிஎஸ்டினா உங்களுக்கு தெரியும், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். அது ஒரு வகையான இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை பத்தி தனியா நம்ம பார்ப்போம்னு நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் சேல்ஸ் டாக்ஸ், ஒரு விற்பனை வரி அப்படின்னு சொல்லுவாங்க. விற்கிறனால, ஒரு பொருளை விற்கிறனால அதுக்கு வரி போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி டாக்ஸ் ரெவன்யூ தான் வந்து எதுக்கு வருது, கவர்மெண்ட்டுக்கு வருது. இது போக அப்ப நான் டாக்ஸ் ரெவன்யூனா என்ன அப்படின்னா, டாக்ஸ் அல்லாத சில விஷயங்கள். இப்போ கவர்மெண்ட் வந்துட்டு என்ன சொல்றது, ஓகே, கவர்மெண்ட் வந்துட்டு சில பிஎஸ்யூஸ் நடத்துறாங்க பாத்தீங்களா. கவர்மெண்ட் பிஎஸ்யூஸ் நடத்துவாங்க. பிஎஸ்யூஸ்னா பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் நடத்துவாங்க, சரிங்களா. அதுல வந்து ப்ராஃபிட் பார்ப்பாங்க பாத்தீங்களா, அது வந்து நான் டாக்ஸ் ரெவன்யூல வரும். ப்ராஃபிட் பார்ப்பாங்க. அது போக கவர்மெண்ட் வந்து சில கம்பெனில ஸ்டாக்ஸ் வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு வந்து டிவிடெண்ட் வரும். ஷேர்ஸ் அதெல்லாம் வச்சு ஷேர்ஸ் வச்சிருந்தாங்கன்னா இப்போ அந்த கம்பெனி ப்ராஃபிட்ல போச்சுன்னா டிவிடெண்ட் வரும். டிவிடெண்ட் தான் நம்ம என்னன்றத கேபிட்டல் மார்க்கெட் பார்க்கும்போது பார்த்துருந்தோம், சரிங்களா. கவர்மெண்ட்ல இருக்க பிஎஸ்யூஸ்ல ப்ராஃபிட் வரும், அது போக டிவிடெண்ட் வரும், சரிங்களா. இதெல்லாம் நான் டாக்ஸ் ரெவன்யூன்னு சொல்லலாம். நான் டாக்ஸ் ரெவன்யூன்னு சொல்லலாம். இன்னொன்று, கவர்மெண்ட்டுக்கு சில பெரிய பெரிய இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து, அதாவது வேர்ல்டு பேங்க், ஐஎம்எஃப், அவங்ககிட்டலாம் இருந்து ஹெல்ப் வரும். அந்த ஹெல்ப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் இன் எய்டு, சரிங்களா. ஏன் இந்த கிராண்ட் இன் எய்டு நான் அப்போ ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். இந்த கிராண்ட் இன் எய்டு எந்த சைடு மட்டும் வரும், ரெவன்யூ பட்ஜெட் சைடு தான் வரும். இப்போ கவர்மெண்ட் வந்து வேற யாருக்காவது கொடுக்குறாங்க, அதாவது கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றாங்கன்னா அது கிராண்ட் இன் எய்ட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் டு த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். இதுவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு யாராவது கொடுக்குறாங்கன்னா அது வந்து ரெவன்யூ கீழே வந்துடும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வேற யாருக்காவது கொடுத்தா அது எக்ஸ்பெண்டிச்சர், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கே வேற யாராவது கொடுத்தா அது ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் சைடு வந்துடும். இவ்வளவுதான், சரிங்களா. இந்த மாதிரி கான்செப்ட்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இது வந்து நம்ம என்ன பார்த்துக்கோம், ப்ராஃபிட் பார்த்துக்கோம், டிவிடெண்ட் வரும் பார்த்துக்கோம், கிராண்ட் இன் எய்ட் பார்த்துக்கோம். இதெல்லாம் எதுக்கு கீழே வந்துடும், நான் டாக்ஸ் ரெவன்யூ கீழே வரும். சரி, அப்போ அதர் ரெசிப்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை தவிர வேற ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு வந்து வருமா அப்படின்னு கேட்டா வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிசிக்கல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம காயின்ஸ், பேங்க் பார்க்கும்போது காயின்ஸ், அப்புறம் கரன்சி அச்சடிக்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். ஒரு 5 ரூபாய் காயின் தயாரிக்கிறதுக்கு இல்ல 10 ரூபாய் காயின் தயாரிக்கிறதுக்கு 10 ரூபாய் தேவைப்படாது, சரிங்களா. ஒரு 2 ரூபாய் 3 ரூபாய் தான் தேவைப்படும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3 ரூபாய் தேவைப்படுதுன்னே வச்சுக்கோமே. அப்போ கவர்மெண்ட் வந்து 3 ரூபாய்க்கு 10 ரூபாய் காயினை அச்சடிச்சு தந்துட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு ப்ராஃபிட்டா இருக்கும் பார்த்தீங்கன்னா 7 ரூபாய். அது வந்து செயின்யூரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேர்மை வந்து நம்ம காயின்ஸ் பார்க்கும்போது பார்த்துருந்தோம், சரிங்களா. செயின்யூரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, செயின்யூரேஜ், சரிங்களா. ACIGEGNORAGE, சரிங்களா. சென்யூரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு 10 ரூபாய் காயினை தயாரிக்கிறதுக்கு 3 ரூபாய் தான் செலவாகும். ஆனா அந்த 10 ரூபாய் காயினை தயாரிச்சு வெளியே விடுறதுனால கவர்மெண்ட்டுக்கு 7 ரூபாய் ப்ராஃபிட் நடக்குது, சரிங்களா. இதுதான் பிசிக்கல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போக நம்ம பார்த்த மாதிரி கிராண்ட் இன் எய்ட் வரும் கவர்மெண்ட்டுக்கு. கிராண்ட் இன் எய்ட்னா நான் சொன்ன மாதிரி வேற பெரிய பெரிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து, வேர்ல்ட் லெவலில் இருக்க ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து கவர்மெண்ட் வரும். அது போக சோஷியல் சர்வீஸ் கவர்மெண்ட் பண்றாங்கல்ல, இந்த ஹெல்த் ஜிஹெச் வச்சிருக்காங்க, அது போக வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லாம் நடத்துறாங்க, அதுல இருந்து சில இன்கம் வரும் பாத்தீங்களா. அதெல்லாம் அதர் ரெசிப்ட்ஸ்குள்ள வந்துடும், சரிங்களா. ரெவன்யூ ரெசிப்ட்ஸ்குள்ள 3 விஷயங்கள் இருக்கு, டாக்ஸ் ரெவன்யூ, நான் டாக்ஸ் ரெவன்யூ, அதர் ரெசிப்ட்ஸ். இப்போ இந்த கிராண்ட் இன் எய்டு, இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் நம்ம எதுக்குள்ள பார்த்தோம், ரெவன்யூ சைடு வந்துரும்ன்றத பார்த்தோம், சரிங்களா. ரெவன்யூ சைடு வரது ஃபுல்லா கவர்மெண்ட்டுக்கு இன்கம். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட்டும் கிராண்ட் இன் எய்டும் என்ன சொல்றது, இன்ட்ரெஸ்ட்டும் கிராண்ட் இன் எய்டும் ரெவன்யூ பட்ஜெட் கீழே தான் வரும். அது வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்களா இல்லை கவர்மெண்ட்டுக்கு வருதான்றதை பொறுத்து ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் சைடு போகும், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சைடு போகும். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து நம்ம வந்து கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் பத்தி பார்ப்போம். கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். ஓகே, கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் லோனுன்ற ஒரு விஷயத்தை வந்து நான் உங்களை ஞாபகம் வச்சு சொன்னேன். கேபிட்டல் பட்ஜெட் நம்ம பார்க்கும்போது லோன்ற ஒரு விஷயத்தை பார்ப்போம். இப்போ கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்ன்ற போது கவர்மெண்ட் வேற யார்கிட்டயாவது இருந்து லோன் வாங்குவாங்க, சரிங்களா. அதுவும் வந்துட்டு கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்குள்ள வரும். கவர்மெண்ட் வந்து வேற யார்கிட்டயா இருந்து லோன் வாங்கினாங்கன்னா அது வந்து கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்குள்ள வரும். இல்ல கவர்மெண்ட் வேற யாருக்காவது லோன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு லோன் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. அது வந்து லோன் ரெக்கவரி பண்ணாலும் அது வந்து கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்க்கு கீழே தான் வரும். ஒரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, லோன் வாங்கினாலும் அது வந்துட்டு கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் கீழே தான் வரும். கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு லோன் வாங்கினாலும் அது வந்து கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் கீழே தான் வரும். கவர்மெண்ட் கொடுத்த லோனை திருப்பி வாங்கினாலும், அதாவது ரெக்கவரி பண்ணாலுமே அது கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் கீழே தான் வரும். இது போக டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்
இன்வெஸ்ட்மெண்ட் இந்த டேர்மை வந்து நம்ம முதல்ல எக்கனாமிக் செஷன்ஸ் ஆரம்பிக்கும் போது பார்த்துருப்போம். அதாவது பப்ளிக் செக்டர் கம்பெனியில் இருக்க சில ஷேர்ஸை வந்து பிரைவேட்டுக்கு கொடுத்துருவாங்க. அப்படி அந்த ஷேர்ஸை விற்கும் போது செல் பண்ணும்போது கவர்மெண்ட் ஒரு இன்கம் வரும் பார்த்தீங்களா, செல்லிங் ஆஃப் அசட்னு அதை சொல்லுவாங்க. சரிங்களா, அது ஃபுல்லாக கேபிட்டல் ரிசிப்ட்ஸ்குள்ளே வரும். ஒரு விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போது நம்ம ரெவன்யூ பட்ஜெட் பார்க்கும்போது அது ஒன் வே ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொன்னேன். அப்போ கேபிட்டல் பட்ஜெட் நம்ம பார்க்கும்போது என்ன ஞாபகம் சொன்னேன், டூ வே ஆஃப் டிரான்சாக்ஷன். இப்போ லோன் வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக அந்த லோன் கொடுத்தாகணும். கவர்மெண்ட் இருந்து ஒருத்தவங்க லோன் வாங்கியிருக்காங்க, திருப்பி அந்த லோனை கொடுப்பாங்க. ஸோ டூ வே ஆஃப் டிரான்சாக்ஷன் நடக்குது. சரிங்களா, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஷேர்ஸை கொடுக்குறாங்க, ஷேர்ஸை கொடுத்தனால அப்படியே நம்ம வந்து வந்துட போகிறதில்ல, அதுலேருந்து காசு திரும்பி நம்மளுக்கு வருது. ஸோ டூ வே ஆஃப் டிரான்சாக்ஷன் நடக்குது. சரிங்களா, இதனால தான் அந்த டூ வே ஆஃப் டிரான்சாக்ஷனை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். லோனு, அதுக்கப்புறம் செல்லிங்கு, சேல்ஸு, அந்த மாதிரி வரது ஃபுல்லாக கேபிட்டல் பட்ஜெட்குள்ளே வந்துடும். அது கவர்மெண்ட் வந்து செல் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்கமாக வந்துச்சுன்னா அது கேபிட்டல் ரிசிப்ட்ஸ்குள்ளே வரும். இல்லை கவர்மெண்ட் வந்துட்டு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னாலுமே அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்க்குள்ளே வந்துடும். லோன் ரெக்கவரி தான் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ்குள்ளே வரும். சரிங்களா, ரெக்கவரினா கொடுத்த லோனை திருப்பி வாங்குறது. லோனு கொடுக்குறாங்க அப்படின்னா அது எக்ஸ்பெண்டிச்சர் தானே. நம்ம காசை வந்து இன்னொருத்தவங்க கொடுக்குறோம்னாலே அது வந்து எக்ஸ்பெண்டிச்சர் சைடு போயிடும். சரி, இப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா மக்கள் நலனுக்காக கவர்மெண்ட் வந்து சில விஷயங்கள் செலவு பண்ணுவாங்க, அதுவும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கீழே தான் வரும். அது போக செல்லிங் ஆஃப் அசெட், அதுவும் வந்து செல்லிங் ஆஃப் அசெட் வந்து ரிசிப்ட்ஸ்குள்ள வந்துடும். சரிங்களா, எக்ஸ்பெண்டிச்சர்னு பண்ணும்போது என்ன நடக்கும்னா கவர்மெண்டோட காசு வெளியே போகணும். கவர்மெண்டோட காசு எப்போ வெளியே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்காக செலவு பண்ணும்போது கவர்மெண்டோட காசு வெளியே போகும். அது போக கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு லோன் கொடுத்தாங்கன்னா, கிவிங் லோன் கொடுக்கும்போது அப்பையும் வந்து கவர்மெண்ட் இருக்க காசு வந்து யாருக்கு போகும், கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகும். ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னாலே ஸ்பெண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் தான். சரிங்களா, இதில் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரும் வந்துடும். சரி, இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் வந்து எக்கனாமி ஸ்டெபிலைஸ்டா வச்சுக்கிறதுக்காக பண்றாங்க. சரிங்களா, இந்த ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்ற ஒரு டேர்ம் நம்ம பார்ப்போம்னு சொன்னீங்களா, சொன்னேன் பாத்தீங்களா, அது வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பேஸ் பண்ணி தான் இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ இன்ஃபிளேஷன் நடக்குது அப்படின்னா இன்ஃபிளேஷன் எதனால் நடக்கும் அப்படின்றத நம்ம மணி சப்ளைல பார்த்துருந்தோம். இன்ஃபிளேஷன் வந்து அதிகமான பணப்புழக்கம் இறக்கனால நடக்கும் அப்படின்றத பார்த்துருந்தோம். அப்போ அதிகமான பணப்புழக்கத்தை வந்து நம்ம கம்மி பண்ணிட்டோம்னா எல்லாம் சரியாயிருன்றத நம்ம பார்த்தோம். சரிங்களா, அப்போ டாக்ஸ், அதாவது நான் இப்போ சம்பாதிக்கிறேன் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா இப்போ என் கையில டாக்ஸ் பிடிச்சது போக இப்போ ஒரு 3,000 ரூபாய் பிடிச்சிட்டாங்கன்னு 10,000 ரூபாய் சம்பாதித்தா 3,000 ரூபாய் பிடிச்சிட்டாங்கன்னா என் கையில 7,000 ரூபாய் தான் இருக்கும். ஸோ நான் காசு என்டே கம்மியா இருக்கும்போது நான் செலவு பண்றதுக்கு யோசிப்பேன். சரிங்களா, இந்த டாக்ஸை உயர்த்துறதன் மூலமாகவும் இறக்குறதன் மூலமாகவும் கவர்மெண்ட் வந்து எக்கனாமிக்கல் ஸ்டெபிலிட்டியை வந்து என்ஷூர் பண்ண முடியும். சரிங்களா, இதுதான் ஃபிஸ்கல் பாலிசி கீழே நம்ம பார்க்க வேண்டியது. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம வந்து மானிட்டரி பாலிசி பார்க்கும்போதே பார்த்துருப்போம். ஓகே, இப்போ இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது டூ வே ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கூல் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது மூலியமா கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்கம் வரும் பாத்தீங்களா. ஸோ இப்போ இங்க ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்றதுனால ஒரு பெர்மனன்ட் அசெட், பெர்மனண்டா ஒரு அசெட்டை வந்து கிரியேட் பண்றாங்க கவர்மெண்ட். அந்த அசெட்ல இருந்து கவர்மெண்ட்டுக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கு. அதனால தான் இதை வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்றோம். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல கவர்மெண்ட் வந்து கொடுப்பாங்க, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு. அதுல இருந்து எந்த இன்கமும் வராது. சரிங்களா, அதுல இருந்து எந்த இன்கமும் வராது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம வாங்குற சேலரி, அதை கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சேலரி வாங்குவாங்க, அது மூலியமா கவர்மெண்ட்டுக்கு வந்து திரும்பி ஏதாவது இன்கம் வரப்போதா கிடையாது. அவங்க வேலை தான் பார்ப்பாங்க, வேலை பார்க்கறதுக்கு சேலரி. ஆனா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல பெர்மனண்டா ஒரு அசெட் கிரியேட் பண்ணுவாங்க, அந்த அசெட் மூலியமா கவர்மெண்ட்டுக்கு இன்கம் வரும். சரிங்களா, இதுதான் பட்ஜெட்க்கு கீழே இருக்க காம்பனன்ட்ஸ். இந்த காம்பனன்ட்ஸ் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த விஷயம் எந்தெந்த ஹெட்டிங் கீழே வருதுன்னு நம்ம பார்க்கணும். உங்க ரிசோர்ஸை நீங்க ஒரு தடவை புரட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பிக்சரிஸ்டிக் மைண்டு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த பார்க்க திருப்பி பார்க்க எது எந்தெந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம பிரெயினால ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகேவா, ஆனா இது வந்து கான்செப்ட் தான், பியூர் கான்செப்ட். இன்ட்ரெஸ்ட்டும் கிராண்டினேடும் ரெவன்யூ சைடு வந்துடும், சேல்ஸும் லோனும் வந்துட்டு கேபிட்டல் சைடு வந்துடும். இதை நீங்க நல்லா ஞாபகம். கேபிட்டல்னா டூ வே ஆஃப் டிரான்சாக்ஷன், ரெவன்யூனா ஒன் வே ஆஃப் டிரான்சாக்ஷன். ஓகே, இப்போ கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி இன்கம் வருது, எக்ஸ்பெண்டிச்சர் பண்றாங்க. சரி, இதுல ஏதாவது ஷார்டேஜ் நடக்குமா? அதாவது வந்து இப்போ கவர்மெண்ட் வர இன்கமோட கவர்மெண்ட் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் நிறைய பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா லோன் வாங்கி, பெரிய 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 இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து லோன் வாங்கி, இல்ல நம்ம என்ன சொல்றது, நம்ம
இந்தியாக்குள்ளேயே லோன் வாங்கி அந்த விஷயங்களை இது பண்ணுவாங்க. அது என்ன மாதிரி லோன்லாம் வாங்குவான்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாக்குள்ள வாங்கினா அது இன்டர்னல் பாரோயிங்ஸ்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டு மூலியமா வாங்கினா வந்து அது எக்ஸ்டர்னல் பாரோயிங்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இன்டர்னல் பாரோயிங்ஸ்னா கவர்மெண்ட் எப்படி இன்டர்னல் பாரோயிங் மூலியமா லோன் வாங்குவாங்க? பாரோயிங்னா லோன், கடன் வாங்குறது. அதை தான் நான் பாரோயிங் சொல்லிட்டு இருக்கேன். எப்படி வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னலா கவர்மெண்ட்ஸ் வந்து செக்யூரிட்டிஸ் இஷ்யூ பண்ணி வாங்குவாங்கன்றதை நம்ம முன்னாடி செஷன்ஸ்ல பார்த்துருப்போம். செக்யூரிட்டிஸ்னா என்ன மாதிரி செக்யூரிட்டிஸ்? ட்ரெஷரி பில்ஸ் வந்து கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. இதுவும் ஒரு வகையான செக்யூரிட்டி தான். அதுக்கப்புறம் பாண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. பாண்டுன்றது டேட்டட் செக்யூரிட்டினா இந்த டேட்ல வந்து நீங்க எனக்கு வந்து திரும்பி காசை தரணும் அப்படின்ற அதில் எழுதியிருக்கும். சரிங்களா? டிபில்ன்றது ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டி, பாண்டுன்றதும் ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டி தான். டிபில் பத்தி நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், இருந்தாலும் நான் ஒரு தடவை ப்ரெஷ் அப் பண்றேன். டிபில்னா ட்ரெஷரி பில். இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று கிடையாது, ஆனா டிஸ்கவுண்ட் ரேட்னு ஒன்று இருக்கு. டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்னு ஒன்று இருக்கு. டிஸ்கவுண்ட் ரேட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து காசு வந்து தனக்கு வேணும், ஃபண்டு வேணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஆர்பிஐ சொல்லி ட்ரெஷரி பில்ல ஆர்பிஐ சொல்ல மாட்டாங்க, கவர்மெண்டோட ட்ரெஷரியில இருந்து தான் இந்த டிபில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிபில ரிலீஸ் பண்ணோடனே யாரு காசு தர முன் வராங்களோ அவங்கள்ட்ட காசை வாங்குவாங்க. ஆனா இப்போ அந்த ட்ரெஷரி பில்ல 1000 ரூபாய் நான் 1000 ரூபான்னு போட்டிருக்குன்னா கவர்மெண்ட் வந்து 1000 ரூபாய் வாங்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக 900 ரூபாய் வாங்கிக்குவாங்க. ஆனா கவர்மெண்ட் திருப்பி கட்டும் போது வாங்கினவங்களுக்கு 1000 ரூபாய் கட்டணும். இதுதான் டிஸ்கவுண்ட் ரேட். அவன் கொடுக்கும் போதே டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு தான் கவர்மெண்ட் கொடுப்பான். சரிங்களா? அதனாலதான் இந்த டிஸ்கவுண்ட் ரேட்னு சொல்றோம். ட்ரெஷரி பில்ஸ் வந்து லெஸ் தென் 1 இயர் தான் அதோட மெச்சூரிட்டி பீரியட் இருக்கும். இது 91 days, 182 days, அப்புறம் 364 daysனு 3 விதமா பிரிப்பாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரிங்களா? ட்ரெஷரி பில்ல ஆக்ஷன் மூலியமா தான் வெளியிடுவாங்க. யார் வந்து பிட் பண்ணி வாங்குறாங்களோ அவங்களால தான் வாங்க முடியும். இப்போ பாண்டுனா அதுலயே வந்து டேட் போட்டிருக்கும், நீங்க இவ்வளவு வருஷம் கழிச்சு கட்டணும். பாண்டுன்றது லாங் டேர்ம் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லாங் டேர்ம் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்னா இப்போ 5 to 40 வருஷம் வரையும் இதோட மெச்சூரிட்டி பீரியட் இருக்கும். ஆனா டிபிலுக்கு அப்படி கிடையாது. இது வந்து ஷார்ட் டேர்ம் தான். சரிங்களா? ஷார்ட் டேர்ம். ஆனா பாண்டுன்றது லாங் டேர்ம். நீங்க வாங்கிட்டு ரொம்ப நாள் கழிச்சு கூட கட்டலாம். இது போக வேற ஏதாவது லோன் வந்து ரைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, கவர்மெண்ட் வந்துட்டு இன்னொரு விஷயம் பண்ணா அது என்னன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, கேஷ் மேனேஜ்மெண்ட் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஷ் மேனேஜ்மெண்ட் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 2010ஆம் ஆண்டு வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. இது எதற்காக கொண்டு வரப்பட்டுச்சுன்னா கவர்மெண்ட் வந்து லோன் ரைஸ் பண்றதுக்கு தான். சரிங்களா? இதுவும் டிபில் மாதிரி தான். இதுவும் டிஸ்கவுண்ட் ரேட்ல தான் வந்து கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. டிஸ்கவுண்ட் ரேட்ல தான் கவர்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இதுவும் வந்து ஷார்ட் டேர்ம் தான். ஆனா இதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, 91 daysக்குள்ளே இதோட மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சிடும். அதாவது வாங்கின காசை 91 daysக்குள்ளே திருப்பி கட்டணும். அதனாலதான் இந்த கேஷ் மேனேஜ்மெண்ட் பில்னு சொல்றாங்க. இதுக்கும் ட்ரெஷரி பில்க்கும் ஒரே ஒரு வித்தியாசம்னா, ட்ரெஷரி பில் வந்து 91 days, 182 days, 384 daysனு 1 இயர்க்குள்ள வரையும் அதோட திருப்பி செலுத்தக்கூடிய காலகட்டம் இருக்கும். ஆனா கேஷ் மேனேஜ்மெண்ட் பில்ல அப்படி கிடையாது. அது வந்து 91 daysக்குள்ளே முடிஞ்சிடும். சரிங்களா? இது போக ஃபண்டட் செக்யூரிட்டிஸ் ஒன்று இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஷார்ட் டேர்ம்லனா ஒன்று வாங்கியிருப்பாங்க. ஆனா அவங்களால ஷார்ட் டேர்மா கட்ட முடியாது. அதனால லாங் டேர்மா மாத்திடுவாங்க. அப்படியே கவர்மெண்ட் ஷார்ட் டேர்மா இருக்கிறது லாங் டேர்மா மாத்தினா அதை வந்து ஃபண்டட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி வேற எந்த மாதிரி விஷயத்துல வந்து கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்கு. அது என்னன்னு நம்ம பார்த்துருவோம். பேஸ் அண்ட் மீன்ஸ் ஆஃப் அட்வான்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஸ் அண்ட் மீன்ஸ் ஆஃப் அட்வான்சஸ். அட்வான்சஸ்னா லோனு தான். சரிங்களா? வேற ஒன்றும் கிடையாது. இது யார்கிட்ட இருந்து வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஆர்பிஐ இருந்து வாங்குவாங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வேஸ் அண்ட் மீன்ஸ் ஆஃப் அட்வான்சஸ் யார்கிட்ட இருந்து வாங்குவாங்க? கவர்மெண்ட் வந்துட்டு ஆர்பிஐ இருந்து வாங்குவாங்க. சரிங்களா? இதோட மெச்சூரிட்டி பீரியட் வந்து லெஸ் தேன் 3 months தான் இருக்கும். 3 மாசத்துக்குள்ள கவர்மெண்ட் வந்து திருப்பி கொடுத்தாகணும். இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு காலகட்டத்தில் ரெப்போ ரேட் வந்து எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் வந்துட்டு இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அமையும். சரிங்களா? இது வந்து பேஸ் அண்ட் மீன்ஸ் ஆஃப் அட்வான்சஸ் சொல்லுவாங்க. இதுவுமே ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் ரைசிங் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். கேஷ் மேனேஜ்மெண்ட் பில்லும் ஷார்ட் டேர்ம் தான். ட்ரெஷரி பில்லும் ஷார்ட் டேர்ம் தான். ஆனா பாண்ட் இல்ல டேட்டட் செக்யூரிட்டிஸ் சொன்னாங்கன்னா அது வந்து லாங் டேர்ம். வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ் யார் இஷ்யூ பண்ணுவா? ஆர்பிஐ இஷ்யூ பண்ணுவாங்க. இது இந்த டேர்ம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான டேர்ம். ஆர்பிஐ தான் வேஸ் அண்ட் மீன்ஸ் மூலமா கவர்மெண்ட் வந்து லோன் கொடுப்பாங்க அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். சரி, இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து அவங்க எக்ஸ்பெண்டிச்சர் பண்றதுக்காக மக்களுக்காக ஸ்பெண்ட் பண்றதுக்காக பிறர்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய லோன்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற ரெவன்யூ இல்லை, அதனால கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற ரெவன்யூ கிடையாது கவர்மெண்ட்டை. அதனால அவங்க வெளியேருந்து வாங்கி கவர்மெண்ட் வந்து செலவு பண்றாங்க, எக்ஸ்ட்ராவா வாங்கி எக்ஸ்பெண்டிச்சர் பண்றாங்க. சரிங்களா? அப்போ இங்க வந்து ஒரு டெபிசிட் இருக்கு. அதை தான்
ஷார்ட்டேஜ் நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்போ டைப்ஸ் ஆஃப் டெபிசிட் பார்க்க போறோம். டைப்ஸ் ஆஃப் டெபிசிட்னா ஷார்ட்டேஜ் தான் டெபிசிட்னு நான் சொன்னேன். பண இருப்பு வந்து கம்மியா இருக்குது, அதுதான் டெபிசிட். இந்த டெபிசிட்ல வந்து நம்ம என்ன பார்ப்போம்னா சில ஃபார்முலாஸ் பார்ப்போம். அந்த ஃபார்முலாஸை நீங்க வந்துட்டு என்ன சொல்ற கன்செப்ஷுவலா ஞாபகம் வச்சுக்கணும். கன்செப்ஷுவலா ஞாபகம் வச்சுக்கிட்டா நீங்க அதை ஒரு தடவை பார்த்தா போதும், திருப்பிலாம் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. எதுனாலுமே பிக்சரிஸ்டிக் மைண்ட் தான். கான்செப்ட் உங்களுக்கு புரியணும், அதுக்கு பின்னாடி என்ன கான்செப்ட் இருக்கு அப்படின்றது. சரி, இப்போ பட்ஜெட் டெபிசிட் பட்ஜெட்ல நம்ம என்ன பார்ப்போம், கவர்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான இன்கம் வருது, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன மாதிரிலாம் அதை ஸ்பெண்ட் பண்றாங்க, எக்ஸ்பெண்டிச்சர் பண்றாங்க. அப்போ இங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எழுதுற டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரிசிப்ட். சரிங்களா? டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரிசிப்ட். இப்போ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா இப்போ நம்ம முன்னாடி என்ன எக்ஸ்பெண்டிச்சர்லாம் பார்த்தோம், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒன்று பார்த்தோம், அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு ஒன்று பார்த்தோம், அது போக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு இன்னொன்று பார்த்தோம். இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா? அதுக்கப்புறம் இந்த டோட்டல் ரெசிப்ட்ல என்ன பார்த்தோம், ரெவன்யூ ரெசிப்ட்னு ஒன்று பார்த்தோம், அது போக கேபிட்டல் ரெசிப்ட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். சரிங்களா? இது என்னலாம் இந்த டேர்முக்கு மீனிங் என்னன்னு நம்ம முன்னாடியே விளக்கிட்டோம், அது கீழே இருக்க சப்காம்பனன்ட்ஸ் சொல்லிட்டோம். ஆனா ஒரு விஷயம் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். இப்போ கேபிட்டல் ரிசிப்ட் அப்படின்னு நான் சொல்றேன் பாத்தீங்களா? கேபிட்டல் ரிசிப்ட் கீழே நம்ம என்னதான் பார்த்தோம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லோன்ஸ் ரெக்கவர் பண்றது, லோன்ஸ் வந்து பிறர்கிட்ட இருந்து வாங்குறது. லோன்ஸ் ரெக்கவரினா கொடுத்த லோனை கவர்மெண்ட் திருப்பி வாங்குவாங்க. லோன்ஸ் ரைஸ் பண்றது அப்படின்னா புதுசா கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுறப்ப கடன் வாங்குவாங்க, லோன் ரைஸ் பண்ணுவாங்க. அந்த இதெல்லாம் கேபிட்டல் ரிசிப்டுக்கு கீழே பார்த்தோம். இதை எப்படி நம்ம சொல்லலாம் பாத்தீங்கன்னா, இதையே இந்த கேபிட்டல் ரெசிப்டையே நம்ம இப்படி பிரிக்கலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, டெப்ட் கிரியேட்டிங் capital receipt plus non-debt creating capital receipt. அங்க ரெசிப்ட் எழுத ஸ்பேஸ் இல்லை, ஸோ அதனால விட்டேன். சரி, இப்போ இந்த டெப்ட் கிரியேட்டிங் அப்படின்னா, டெப்ட்னா கடன். சரிங்களா? கடன் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட் எது? இப்போ கவர்மெண்ட் வந்து வேற யார்கிட்டயாவது இருந்து லோன் வாங்குறாங்க, அவங்களுக்கு தேவைப்படும் போதுனா அது வந்து ஒரு கடனை கிரியேட் பண்ணுது, அதுதான் டெப்ட் கிரியேட்டிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க கேபிட்டல் ரெசிப்டுக்கு கீழே இந்த டெப்ட் கிரியேட்டிங் வரும். அது போக ரெசிப்ட்ஸ்ல என்ன இருக்கு, நான் டெப்ட் கிரியேட்டிங் இருக்கு. நான் டெப்ட் கிரியேட்டிங்னா கவர்மெண்ட் ஏற்கனவே கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு லோன் கொடுத்துருப்பாங்க, அதை ரெக்கவர் பண்றாங்க பாத்தீங்களா, அது வந்து நான் டெப்ட் கிரியேட்டிங் கீழே வரும். அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து ஏதாவது அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையோ இல்ல அவங்களுக்கு சார்ந்த ஒரு விஷயத்தை விற்கிறாங்களா, செல் பண்றாங்க பாத்தீங்களா, அதுவும் நான் டெப்ட் கிரியேட்டிங். ஏன்னா இப்போ ஒரு விஷயத்தை விற்கும் போது கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு லைபிலிட்டியும் கிடையாது, திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு. வித்தோடனே காசு வாங்கி பைக்குள்ள போட்டுக்கு போறாங்க, அது கவர்மெண்ட்டுக்கு எந்த விதமான கடன் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தல. ஆனா கவர்மெண்ட் வந்து வேற யார்கிட்டயாவது இந்த லோன் வாங்கினா அவங்களுக்கு வந்து அது கடன் ஏற்படுது, அதுதான் டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட்னு சொல்றோம். நான் டெப்ட் கிரியேட்டிங்னா கவர்மெண்ட்டுக்கு அது கடன் ஏற்படுத்தாது. எக்ஸாம்பிளுக்கு கொடுத்த லோனை திருப்பி வாங்குறதுனால கவர்மெண்ட் கடன் ஏற்படாது, கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டியை விற்கிறனாலையும் கவர்மெண்ட்டுக்கு வந்து கடன் ஏற்படாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? பட்ஜெட் டெபிசிட்னா இதான், டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெசிப்ட். அந்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கீழே என்ன இருக்கு, டோட்டல் ரெசிப்ட் கீழே என்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா போதும். கேபிட்டல் ரெசிப்ட் கீழே இந்த விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்குவோம். சரிங்களா? பட்ஜெட் டெபிசிட் அப்படின்றது, பட்ஜெட் டெபிசிட்ன்றது எப்பயுமே ஜீரோவா இருக்கணும். அதாவது எக்ஸ்பெண்டிச்சரும் வரவும் செலவும் கரெக்டா இருக்கணும், அப்பதான் இது ஜீரோவா இருக்கும். சரிங்களா? ஆனா அப்படி இருக்குமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா எக்ஸ்பெண்டிச்சர் கவர்மெண்ட் பேசிக்கா நிறைய பண்ணுவாங்க. சரிங்களா? அதனாலதான் இங்க நம்ம பட்ஜெட் டெபிசிட்னு சொல்றோம். மணி ஷார்டேஜா இருக்கு, மணி ஷார்டேஜா இருக்கிறதுனால வெளியே இருந்து கவர்மெண்ட் கடன் வாங்குறாங்க. சரிங்களா? வெளியே இருந்து கவர்மெண்ட் கடன் வாங்குறாங்க. ஓகே, இதே மாதிரி ரெவென்யூ ரெசிப்ட்னு இருக்கு. சரி ரெவென்யூ டெபிசிட்னு இருக்கு. அப்போ ரெவென்யூ டெபிசிட்னா இதே மாதிரி தான் ஃபார்முலா. ரெவென்யூ டெபிசிட்னா இதே தான் ஃபார்முலா. ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவென்யூ ரெசிப்ட், அவ்வளவுதான். அங்க வந்து பட்ஜெட் டெபிசிட்னால டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெசிப்ட்ஸ் அப்படின்னு போட்டோம். இங்க வந்து ரெவென்யூ மட்டும் நம்ம பார்க்கறதுனால ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவென்யூ ரெசிப்ட், இவ்வளவுதான். இதுக்கு அடுத்து எஃபெக்டிவ் ரெவென்யூ டெபிசிட்னு இருக்கு. ரெவென்யூ டெபிசிட், எஃபெக்டிவ் ரெவென்யூ டெபிசிட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் வந்துட்டு எக்ஸ்பெண்டிச்சர் பண்றாங்க, அதாவது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பண்றாங்க. அதுல நம்ம என்ன பார்த்தோம், கிராண்டிங் எய்டும் கொடுப்பாங்கன்றதை நம்ம பார்த்தோம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் கேட்கறாங்கன்னா கவர்மெண்ட் வந்து கிராண்டா கொடுப்பாங்க. அப்படி கிராண்டா கொடுக்குற ஒரு விஷயம், ஸ்டேட் கவர்மெண்ட் கிராண்டா கொடுக்குற விஷயம், ஸ்டேட் கவர்மெண்ட் போய் அது வேற ஏதாவது ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆனா
சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கிராண்டின் எய்டா கொடுக்குறாங்க. அந்த கிராண்டின் எய்டா கொடுக்குற பணத்தை ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? அதுதான் எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட்ல நம்ம பார்ப்போம். என்னன்னு பாத்தீங்கன்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல இருந்து அந்த கிராண்டின் எய்டா கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அதை மைனஸ் பண்றது. கிராண்டின் எய்டா கொடுக்கறத மைனஸ் பண்றது. கிராண்டின் எய்ட் டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அங்க அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா மாறிச்சுன்னா அதை வந்து மைனஸ் பண்ணுவாங்க ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல இருந்து. இப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னன்னு நம்ம பார்த்துருந்தோம். 2 வே ஆஃப் டிரான்சாக்ஷன். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் அதை வாங்கி அவங்க வந்து ஒரு விஷயம் கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருந்து ரெகுலரா அவங்களுக்கு இன்கம் வந்துட்டே இருந்துச்சுன்னா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அதை வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல இருந்து நம்ம மைனஸ் பண்றோம். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்து ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு ஒரு இருக்கு. ஃபிஸ்கல் டெபிசிட்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரிசிப்ட் எக்ஸப்ட் பாரோயிங்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த பாரோயிங்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ்னா, பாரோயிங்னா கடன் வாங்குறது, அப்புறம் லயபிலிட்டினா கவர்மெண்ட் வேற ஏதாவது திருப்பி தர வேண்டிய சில விஷயங்கள் இருக்கும். எக்ஸாம்பிள் லோன் வாங்கினா திருப்பி தரணும். பாரோயிங்கும் லோன் தான். சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்களை கவர்மெண்ட் திருப்பி தர வேண்டியிருக்கும். அப்போ இந்த பாரோயிங்கிறது எதுக்கு கீழே வரும்னு பாக்குறேன். நம்ம பட்ஜெட் டெபிசிட் பார்த்தோம். அதுல கேபிட்டல் ரிசிப்ட்ல டெப்ட் கிரியேட்டிங் நான் டெப்ட் கிரியேட்டிங் 2 விஷயம் பார்த்தோம். அப்போ இந்த பாரோயிங் கடன் வாங்குறது அப்படின்றது டெப்ட் கிரியேட்டிங் அப்படின்றத ஞாபகம். ஸோ இந்த பாரோயிங்ஸ், இப்போ நான் சொன்ன பாரோயிங்ஸ் அண்ட் அதர் லயபிலிட்டிஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து எப்படியும் சொல்லலாம் டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட் அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா டெப்ட்னா கடன் நம்மளுக்கு தெரியும், டெப்ட் கிரியேட்டிங்னாலே பாரோயிங் உள்ள வந்துடும். ஸோ இப்போ ஃபிஸ்கல் டெபிசிட்டோட ஃபார்முலா என்னன்னு பார்ப்போம். ஃபிஸ்கல் டெபிசிட் சரிங்களா? டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் நம்மளுக்கு என்னன்னு தெரியும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெசிப்ட் எக்ஸப்ட் பாரோயிங்ஸ் அண்ட் அதர் லயபிலிட்டிஸ். இதுதான் ஃபிஸ்கல் டெபிசிட்டோட ஃபார்முலா. இந்த பாரோயிங்ஸ் அண்ட் அதர் லயபிலிட்டிஸ்னா என்னது? டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் தான் இங்க இப்படி சொல்றாங்க. இங்க நீங்க டெப்ட் கிரியேட்டிங் போட்டாலும் தப்பு கிடையாது. இந்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் நம்மளுக்கு என்ன தெரியும்? ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. மைனஸ் டோட்டல் ரெசிப்ட்னா என்னது? ரெவன்யூ ரெசிப்ட். சரிங்களா? பிளஸ் கேபிட்டல் ரெசிப்டை எப்படியும் பிரிப்பாங்கன்னு நம்ம பார்த்துருந்தோம். டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட், நான் டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட் அப்படின்னு பிரிப்பாங்க. அப்ப டெப்ட் கிரியேட்டிங் இதுக்குள்ள வரக்கூடாது, எக்ஸப்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் டெப்ட் கிரியேட்டிங் ரெசிப்ட்னு போடலாமா? சிம்பிளா நான் டெப்ட் கிரியேட்டிங் ரெசிப்ட்னு போலாமா? ஏன்னா கேபிட்டல் ரெசிப்ட்னா 2 இருக்குன்னு பார்த்தோம். இங்க அதை எக்ஸப்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸப்ஷன்னா அதை சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இது ஃபிஸ்கல் டெபிசிட். இந்த ஃபார்முலால டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட்டை மட்டும் நீங்க எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கிட்டீங்கன்னா அப்படியே பட்ஜெட் டெபிசிட் ஃபார்முலாவும் இதுதான். ஸோ அப்போ பட்ஜெட் டெபிசிட்டுக்கும் ஃபிஸ்கல் டெபிசிட்டுக்கும் ஊடால இருக்க ஒரே வித்தியாசம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட் தான். அங்க டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட் வரும், இங்க டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட் வராது. சரிங்களா? ஏன்னா அந்த டெப்ட் கிரியேட்டிங்ன்றது தான் கவர்மெண்ட் வந்து வெளியாட்கள்ல இருந்து கடன் வாங்குறது. சரிங்களா? அந்த கடனை வந்து இதுல வெளியே எடுத்துறாங்க. அவ்வளவுதான். இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அங்க டெப்ட் கிரியேட்டிங் வரும், இங்க டெப்ட் கிரியேட்டிங் வராது. சரியா? இதுக்கு அடுத்து பிரைமரி டெபிசிட் அப்படின்னு ஒன்று இருக்கு. பிரைமரி டெபிசிட்னா ஃபிஸ்கல் டெபிசிட்ல இருந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து மைனஸ் பண்றது. பிரைமரி டெபிசிட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைமரி டெபிசிட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபிஸ்கல் டெபிசிட். இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஃபிஸ்கல் டெபிசிட்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸை மைனஸ் பண்றது. இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து வேற யார்ட்டையா வந்து கடன் வாங்கியிருப்பாங்க. இப்போ இந்த வருஷம் வாங்கியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி, இப்போ இந்த வருஷம் நம்ம பிரைமரி டெபிசிட் பார்க்குறோம்னா இதுக்கு முன்னாடி எப்பயாவது கவர்மெண்ட் கடன் வாங்கிருக்கலாம். அதுக்கு வந்து இந்த வருஷமும் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டையே இந்த வருஷத்துக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஃபிஸ்கல் டெபிசிட்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை மைனஸ் பண்ணா அதுதான் பிரைமரி டெபிசிட். இது போக மானிட்டைஸ்டு டெபிசிட்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா மானிட்டைஸ்டு டெபிசிட் ஈக்குவல் டு ஆர்பிஐட்ட இருந்து கவர்மெண்ட் வந்து பாரோயிங்ஸ் வாங்கியிருப்பாங்களா, லோன் வாங்கியிருப்பாங்களா, அது பிளஸ் டிரான் டவுன் பேலன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான் டவுன் பேலன்ஸ்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஆர்பிஐல ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அவங்க அக்கௌண்ட்ல இருக்க பணத்தையும் தாண்டி அதுல இருந்து காசு வந்து கவர்மெண்ட் வந்து எடுத்துப்பாங்க. அதுதான் டிரான் டவுன் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மானிட்டைஸ்டு டெபிசிட் தான் என்னது? ஆர்பிஐட்ட இருந்து பாரோயிங் வாங்குறது பிளஸ் டிரான் டவுன் பேலன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சரிங்களா? இவ்வளவுதான் டெபிசிட். இந்த செஷனுக்கு இது போகும். இந்த செஷன்ல நான் சொன்ன எல்லா கான்செப்டும் உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நான் நம்புறேன். இந்த கான்செப்ட் தெளிவா புரிஞ்சுட்டாலே உங்களுக்கு வந்து இந்த பப்ளிக் ஃபைனான்ஸ் அப்படின்ற ஒரு என்ன சொல்ற பெரிய
டாபிக் வந்து முடிஞ்ச மாதிரி தான். இதுக்கடுத்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் டாக்குமெண்ட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும், அதாவது வந்து சில சப்ஹெட்டிங்ஸ் மாதிரி இருக்கும், அதை நம்ம பார்ப்போம். அது போக டாக்ஸஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் பார்ப்போம். சரிங்களா? இந்த செஷன் உங்க எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது சிவில் சர்வீஸ் இல்லை குரூப் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா டூ ஷேர் திஸ் வீடியோ அண்ட் தேங்க்யூ.